ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக உயிரேவாவோட நெக்ஸ்ட் பாட்டு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்டுக்குள்ள இப்போல்லாம் நான் பேசுகிற விட ரோடு பெயின் தருமதி தெரிஞ்சா ஐம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, ஸ்டோரிக்குள்ள போகலாம். குக்கி கிட்ட ரொம்ப க்ளோஸ் வந்துட்டு, குக்கி உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல? உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல? எங்கேயாட்டு அடிபட்டுருக்கா என்ன? எங்கேயாட்டு பெயின் இருக்குதா என்ன? சொல்லு, உனக்கு ஏதாவது செய்யுதுன்னா சொல்லு, டாக்டர்கிட்ட போகலாம். உனக்கு ஏதாவது ஆச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஆ வலிக்குதே அப்படிங்கிற மாரி சொல்லுவாரா? எங்கே வலிக்குது? ஹெட்லையா? ஹேண்ட்ஸ்லையா? முதுகுலையா? எங்கே வலிக்குதுன்னு சொல்லு அப்படிங்கிற மாரி கேட்கவும், அது நான் ரொம்ப தூரமாக வந்துட்டு டக்குன்னு விழுந்தேன்ல, என்னோடய லெக்குடா ரொம்ப வலிக்குது அப்படிங்கிற மாரி ஒரு லெக்கை மட்டும் தூக்கி கட்டுவார். அந்த மாரி கட்டுனா அந்த லெக்கா வலிக்குது. ஆமாம், ரொம்ப வலிக்குது, என்னால் பெயினை தாங்கிக்க முடியலடி அப்படிங்கிற மாரி ஃபேக்கெல்லாம் அழ ஆரம்பிச்சிருவார். இந்த மாதிரி அழ ஆரம்பித்தோம். நம்ம குக்கி எப்போது ப்ளே பண்ணி விளாடுற மாதிரி தான் டேட்டா விளாடுறாரு. பட் டேட்டா ரொம்ப ஒரு மாதிரி பயத்தில் நர்வஸில் வேகமாக குக்கி வேர் பண்ணியிருக்க அந்த ஷூவெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு, சாக்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு, ஏதோ ஆயில்மெண்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு எங்கே வலிக்குது, இங்கே வலிக்குதா, அங்கே வலிக்குதாங்கிற மாரி கேட்டுட்டு, வலிக்காத ப்ளேஸாக இருந்தாலும் சரி, நம்ம டேட்டை ஃபஸ்ட் டைம் இந்த அளவுக்கு க்ளோஸாக இருக்காரா, மார்னிங் வர கண்டமணிக்க திட்டிருப்பார்ல, நம்ம மட்டும்லாம் திங்க் பண்ணிவிட்டு, என்னையா திட்டுற நீ இப்போ பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, இங்கே வலிக்குதா, அங்கே வலிக்குதுங்கிற மாதிரி குக்கியுமே வலிக்காட்டாலுமே வலிக்குதுங்கிற மாதிரி சொல்லி ஏன் ஆயில்மெண்ட் போட வச்சுருப்பாரு. டேயுமே குக்கிக்கு பெயினாக இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆயில்மெண்ட்லாம் போட்டுட்டு குக்கியோட டைஸை குக்கியோட லெக்கை அவரோட டைஸ்லேயே வச்சபடி, குக்கி இப்போ உனக்கு எந்த ஒரு பெயின் இல்லைல்ல, இல்லை நார்மலாக தானே இருக்குது, மெடிசன் எதாட்டு வாங்கிட்டுட்டுமா, இல்லை டாக்டருக்கு கால் பண்ணட்டுமா, நீ ஃபீட்டை டச் பண்ணாலே ரொம்ப வலிக்குதுன்னுங்கிறியே, எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இல்லை நீ இந்த மாதிரி என் பக்கத்துலேயே இருந்தால் போதும், எனக்கு எல்லா பெயினும் போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா? எது? ஆனால் நீ ரொம்ப கேரிங், எனக்கு மெடிசன் அப்ளை பண்ணியிருக்கலட்டி, கண்டிப்பாக எனக்கு ஒரு 10 செகண்டில் கிளியர் ஆயிரும். ப்ளீஸ் ஒரு 10 செகண்ட் மட்டும் என் பக்கத்துலேயே இருப்பியா? என்னை பக்கத்தில் கவனிச்சுக்க என் ஹயாங் கூட இல்லை. எனக்கு ஏதாவது தேவைன்னா நான் இங்கேருந்து எழுந்து போய் ஏதாவது ஒரு எம்ப்ளாயிஸ்கிட்ட ஹெல்ப் கேட்கணும். எல்லா எம்ப்ளாயிஸும் எனக்கு ஹெல்ப் வேறு பண்ண மாட்டாங்களே அப்படிங்கிற மாரி க்யூட்டாக வேறு பேசிகிட்டு இருப்பார். அந்த மாரி பேசிகிட்டு இருந்தேன். இந்த மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி சேடாக ஃபேக்காக செம்மையாக ட்ராமா பண்ணப்படி பேசிகிட்டு இருந்தா. இந்த மூமெண்ட் எல்லாத்தையும் நோட் பண்ணிவிட்டு, சரி நான் ஜிமினாவுக்கு கால் பண்ணிட்டேன், இப்போதைக்கு இந்த பிளேஸ்க்கு வந்துடுவான், ஜிமினா வந்ததுக்கு அப்புறமா இங்கேருந்து கிளம்புறேன் அப்படிங்கிற மாரி குக்கியோட ஃபீட்டை டச் பண்ணப்படி லைட்டாக குக்கியோட ஃபீட்டை பிடிச்சபடியே நம்மகிட்ட உட்காந்துருந்தா. காலையில் என்னமோ என்ன பார்த்தா இரிட்டேட்டிங்காக இருக்கும், டென்ஷனாக இருக்குன்னு நாமா டாங்கி கவனிக்கிறடா. இந்த மொமெண்ட்டு தான் எனக்கு உங்ககிட்ட ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதனால தான் நீ அடித்து துரத்துனாலும் நான் உன் பின்னாடியே வந்துட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணிகிட்டு இருந்தா. கரெக்டாக அந்த ரூமுக்குள்ள ஜிமினாடா பதர்ன பொசிஷன்லேயே வராரு. என்னாச்சு என் பிரதருக்கு? அங்கே என்னடா ஆச்சு? ஏன்டா இப்படி கால் பண்ண? குக்கிக்கு எதுவும் ஆகலைல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், குக்கி கேஷுவலாக அப்படியே நம்மகிட்டே சைட் அடிச்சுட்டு உட்காந்துருக்கட்டும். குக்கி கேஷுவலாக இருக்காரு. பட் நம்ம தான் பயத்திலேயே குக்கியோட ஃபீட்டை பிடிச்சிட்டு இருக்கட்டும். ஜிமினை நோட் பண்ணிவிட்டு என்னாச்சு டைமா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அது ஜிமின் குக்கியோட ஃபீட்டில் லைட்டாக அடிபட்டுருச்சான், நான் அவனுக்கு ஆயில்மெண்ட்லாம் போட்டிருக்கேன், நீ அவனை பக்கத்துலேருந்தே பார்த்துக்கோ, மீட்டிங் வேறு போகணும்ல, நான் மீட்டிங் கிளம்புறேன்னு அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு அந்த ஃபைல் எடுத்துகிட்டு அங்கேருந்து நம்மகிட்ட ரன் பண்ணப்படி ஓடுறாரு. இந்த மாதிரி நம்மகிட்ட ரன் பண்ணப்படி வெளியே போனால் ஜிமினா தான் குக்கிக்கிட்ட க்ளோஸாக வந்தால் அந்த கீழே ஹார்ட் ஒர்க் பண்ண பர்சன்ஸ், கம்பெனியில் உள்ள மற்ற எம்ப்ளாயிஸ் எல்லாருமே இந்த பிளேஸ்லேருந்து போனால் அடுத்து இந்த பிளேஸில் பாஸோட பொசிஷனில் ஜிமினா தானே இருக்கும். அந்த மூமெண்ட்டுக்கு ஜிமினா கிட்ட ஒன் பை ஒன்னாக கொஸ்டின்ஸாக கேட்க ஆரம்பிக்கிறாங்க. டவுட்லாம் கிளியர் பண்ண கேட்குறாங்க. இந்த மாதிரி கேட்டால் குக்கியை ஃப்ரீ பண்ணி விட்டுட்டு ஜிமினாமே அப்படியே அந்த ரூமை விட்டு வெளியே போகிறாரு. இந்த மாதிரி போனால் குக்கிடா, ஐயோ என்ன மாதிரி ஒரு மூமெண்ட்ரா, டேயா என்ன தூக்கிட்டு வந்தா, என்னம்மா மார்னிங் அப்படிலாம் திட்டுனா, அப்போ என் மேலே லவ்லாம் இருக்குதா செய்யுது, வேணும்னே கோவத்தில் அந்த மாதிரி திட்டிருக்கான் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நம்ம குக்கி ரொம்ப ஹாப்பியாகிட்டு தூக்கிட்டு குக்கி உனக்கு என்னாச்சுங்கிற மாரி பதறி இருப்பார்ல. அந்த மூமெண்ட்டெல்லாம் திங்க் பண்ணிவிட்டு நம்ம குக்கி செம்ம ஹாப்பி. இந்த மாதிரி செம்ம ஹாப்பியானா இப்போ இப்படி ஈவினிங் ஒரு 6 o'clock ஆயிடுச்சு. கம்பெனியில் உள்ள மற்ற ஒர்க்ஸு மீட்டிங்ஸ் அந்த மற்ற ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு
நம்ம ஜிமினாடா நம்ம குக்கிக்காக ஜூஸ் கிளாஸ் எடுத்தபடியே கரெக்டாக அந்த ரூம்குள்ளே என்ட்ரானம் நம்ம குக்கி டான்ஸ் ஆடிக்கிட்டு நிற்கிறாரு, ஸ்டெப் போட்டுட்ருக்கிறாரு. இந்த மாதிரி குக்கி ஸ்டெப் போட்டுட்ருக்க மூமெண்ட்டு ஜிமினா பாட்டு ஷாக் ஆனாம். குக்கி அப்படிங்கிற மாதிரி கோவமா ஜிமினா கத்துவார். ஏன்னா டேக்கிட்ட வந்து எனக்கு வீட்டில் அடிபட்டுருக்குன்னு சொல்லியிருப்பார்ல, அந்த மூமெண்ட்டில் டே கூட மெடிசன்லாம் அப்ளை பண்ணது ஜிமினாவே பார்த்துருப்பார்ல. இப்போ இந்த மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறத போட்டுட்டு ஜிமினா ஷாக் ஆகி குக்கியோட நேமை சொல்லி குக்கி அப்படியே டக்குன்னு நர்வஸ் ஆகி சோஃபாவிலேருந்து உட்காந்துக்கிறாரு. எப்பா அங்கே வந்த நல்லா ஃபீட்டை வச்சு ஃப்ளோரில் தட்டி தட்டி ஒரு ஸ்டெப்பு போட்ட பற்றியா, அப்போவே வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஜூஸ் கிளாஸை வேகமாக கொண்டு வந்துட்டு குக்கிக்கு பக்கத்தில் சோஃபாக்கு பக்கத்தில் இருக்க டேபிளில் டப்புன்னு வைக்கிறாரு. இந்த மாதிரி வச்சோம். குக்கி ஷாக் ஆகி ஏன் ப்ரோ அவ்வளோ டென்ஷன் ஆகுற, டே என்னடா இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க, நீ நீ இவ்வளோ நேரம் ஃபேக்காக ட்ராமா பண்ணிகிட்டு இருந்தியா, உனக்கு ஃபீட்டு வலிக்குன்னுட்டே அந்தளவுக்கு ஃபீட்டை பிடிச்சி விட்டுட்டு லெக்க பிடிச்சி விட்டுட்டு நீ கூலாக டான்ஸ் ஆடிட்டுருக்க. குக்கி நீ என்ன பண்ணிகிட்ருக்குங்கிறது உனக்கு தெரியுதா தெரியலையா, நீ என்ன பண்ணிகிட்ருக்க, லெக்கில் இப்போ அடிப்படவே இல்லையா, ஃபீட்டில் எந்த ஒரு பெயினுமே இல்லையா, நீ டான்ஸ் ஆடிட்டுருக்க மூமெண்ட்டை பார்க்க சொல்ல எனக்கு அப்படி தானே தெரியுது. குக்கி இந்த மாதிரி ஃபீட்டில் அடிபட்டு தானே ஃபேக்கு, நீ மயங்கின மாதிரி ஒரு ஆக்டிங் போட்டியே அது ட்ரூ தானே, ஃபேக் ஆகிடும் ட்ராமா பண்ணலல்ல, மயக்க வந்த மாதிரி நீ நடிக்கல அப்படிங்கிற மாதிரி ஜிமினா இந்த மாதிரி ஷாக் ரியாக்ஷன்லேயே அடையும் கேட்கவும் குக்கி தான் அப்படியே திருன்னு முழிக்கிறாரு. ஆமான்னு சொல்லலை, இல்லைன்னு சொல்லலை, டே ஒழுங்கு மரியாதையோ உண்மையை சொல்லுடா அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கோவமாக கட்டேன். அது எனக்கு என்ன பண்ணணுன்னு தெரில. மார்னிங் நான் டேக்கிட்ட கொஞ்சம் க்ளோஸாக பேச வேண்டேன்னா என்னை ரொம்பவே ஹாஷாக திட்டான். என்னை பார்க்க சொல்ல அவனுக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குதுன்னு ரொம்பவே என்னோடய ஹார்ட் நொறுங்குற அளவுக்கு ரொம்ப ஹேட் ஆக்கிட்டான். ரொம்ப பெயினாக தான் இருந்துச்சு. ஆனால் அந்த மாதிரி என் மேலே அந்த லைட் வெளில போகிற மூமெண்ட்டில் டக்குன்னு வந்து என்னை ஸ்வேப் பண்ண மூமெண்ட்டும் அப்புறம் என்னை அப்படியே ஹக் பண்ணிட்டு இருந்த மூமெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதான் என்னை விட்டு போகக்கூடாதுங்கிற மாதிரி திங்க் பண்ணி மயக்க வந்த மாதிரியே ஆக்டிங் பண்ணேன். ஏன் அதை ஃபுல்லாக நம்பிட்டான். அப்புறம் என்ன அப்படியே நேராக என்னை ரூமுக்கு தூக்கிட்டு வந்தார். இதில் என்ன தப்பு இருக்குது, நான் கூட கொஞ்சம் க்ளோஸாக இருக்கணும்னு திங்க் பண்ணேன், இதில் ஒன்றும் தப்பு இல்லையே அப்படிங்கிற மாதிரி இப்படி நம்ம குக்கி ஜிமினாட்ட பேசுனா என்ன மாதிரிடா ஒர்க் பண்ணியிருக்க அப்படிங்கிற மாதிரி ஜிமினா அப்படியே நம்ம குக்கியை போட்டு ஹெவியாக முறைச்சிட்டு திட்ட வந்தா அந்த ஒரு ஃபைல் பேப்பர் அப்படியே பறந்து வந்து குக்கியோட ஃபீட்டுக்கிட்டே வந்து விழுது. ரூம் முழுக்க அப்படியே பேப்பர்ஸ் தான் காட்டில் பறக்குது. இந்த மாதிரி பறக்கிறத பார்த்துட்டு நம்ம ஜிமினாவும் ஜங்குக்கு செம ஷாக் ஆகி டோர்கிட்ட நோட் பண்ணால் நம்ம டேட்டா மீட்டிங்க்கு போயிருப்பார்ல, அவர் திரும்ப வந்துட்டார். அந்த மூமெண்ட்டில் செம்ம கோவமாக நம்ம குக்கியை நோட் பண்ணிவிட்டு ஏண்டா டே நான் டைம் அவங்ககிட்ட சொல்லிகிட்ருக்கேன்டா, ஏன்டா இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன், நான் எவ்வளோ பெரிய இம்பார்ட்டண்டான ஒரு மீட்டிங் தெரியுமாடாது, எவ்வளோ ஹை ப்ராஃபிட் தரக்கூடிய மீட்டிங் தெரியுமா, நான் அதுக்காக 1 month ஹார்ட் ஒர்க் பண்ணேன் தெரியுமா குக்கி, தெரியுமா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக கட்டுறாரு. இந்த மாதிரி கட்டுறப்பட்டுட்டு குக்கி அப்படி எழுந்து நிற்பாரா பயத்தில். இந்த மாதிரி எழுந்துன்னா டேயாங் அப்படிங்கிற மாதிரி ஜிமினாட்டே கம்ஃபர்ட் பண்ணுற மாதிரி வந்தான். ஜிமினாவெல்லாம் மூவ் ஆன் பண்ணிவிட்டு என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கேன், 1 month நான் கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணேன், என்னோடய ப்ராஜெக்ட் பேப்பர்ஸ் தான், நீ பண்ண ஒர்க்கில் உன்னோட அந்த சைல்டிஷ் பிஹேவியரில் இன்றைக்கி இதெல்லாம் பெத்த பேப்பர் ஆகிடுச்சு தெரியுமா. இந்த மாதிரி பண்ணிட்டியாடா, நான் உங்ககிட்ட என்னடா கேட்டேன், ஏன் ஒர்க்கு என்னை பண்ண விடுன்னு தானே சொன்னேன், உன்கிட்ட இவ்வளோ சாஃப்டாக நடந்துக்க போயிட்டேன்னு நீ என்கிட்ட எப்போ பார்த்தாலும் ப்ளே பண்ணிகிட்ருக்க, உனக்கு அடிபட்டுருமே நினச்சி உன்னை வந்து சேவ் பண்ணால் இந்த மாதிரி ப்ளே பண்ணி எனக்கு கிடைக்க வேண்டிய ட்ரெண்டில் எனக்கு கிடைக்க விடாது அப்படி பண்ணிட்டல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஹாஷாக திட்டிட்டு இதுக்கப்புறம் நீ என் ஃபேஸ் முன்னாடி வந்தன்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான், அப்புறம் இந்த கம்மன்லேருந்து கழுத்தை பிடிச்சி நானே வெளியே தள்ளிடுவேன் அப்படிங்கிற மாதிரி உன் ஒர்க்கு முடியுதாண்டியும் நீ என்னை பார்க்கவே கூடாது, மீறி பார்த்தேன் நீ எனக்கு ஆடில் ஒர்க் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைன்னு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவேனுங்கிற மாதிரி அங்கேருந்து வேகமாக போவார். அந்த மாதிரி பண்ணால் குக்கி தான் டேங் நான் ஏதோ சும்மாடா எப்போதும் ப்ளே பண்ணி விளாடுற மாதிரி விளாண்டுட்டேன், கோப்படாத ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி ஃபாலோ பண்ணப்படி ரன் பண்ணப்படி ஓடி வர்றாரு. லிஃப்ட்டில் டக்குன்னு உள்ள என்ட்ராகி லிஃப்டோட க்ளோஸ் பண்ணிட்டாரு. லிஃப்ட்டை வந்து வேகமாக இடிக்கிற பொசிஷனுக்கு நம்ம குக்கி வந்து போட்டு ஜிமினா ஷாக் ஆகி குக்கி நில்லுடா அப்படிங்கிற மாதிரி குக்கியை பிடிக்க வேண்டாம். குக்கிட்டே இந்த மாதிரி கோமா போகிறத பார்த்துட்டு லிஃப்ட்டை தட்டுற வரைக்கும் தட்டிட்டு அப்புறம் ஸ்டெப்பில் கிட்டத்தட்ட ஒரு 15 floor
15 ஃப்ளோர் மேலேருந்து கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் வரைக்கும் ஸ்டெப்பில் வேகமாக ரன் பண்ணபடி ஓடி வர்றாரு. இந்த மாதிரி ஓடி வர்ற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜிமினாடா டே 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 நில்லுடா ஏன்டா அவசரப்படுற, டே அவங்ககிட்ட பேசிக்கலாம்டா, அவன் கோர்ட்டில் போகிறவன்ட்டான், ஏன்டா ப்ராப்ளம் பண்ணுற, குக்கி நில்லு நான் சொல்கிறத கேளுங்கிற மாரி ஜிமினாவுமே ஸ்டெப்பில் நம்ம குக்கியை ஃபாலோ பண்ணபடியே ஓடி வருவார். இந்த மாதிரி ஓடி வேண்டாம் டே கரெக்டாக கார் பார்க் பண்ணியிருக்க பிளேஸில் அவரோட கார் கிட்ட அப்படியே என்ட்ராகலான்ங்கிற மாதிரி வேண்டா இப்படி ஸ்டெப்பில் இறங்கி வர நம்ம குக்கிடம் டே கார் பார்க் பண்ணியிருக்க பிளேஸ்க்கு போகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு இன்னும் வேகமாகவே ஸ்டெப்லேருந்து கீழே இறங்கிட்டு டே நான் சொல்கிறதே கேளுட்டே நான் வேணும்னே இந்த மாதிரி பண்ணலட்டே ப்ளீஸ் டே எனக்கு அதை பற்றிலாம் தெரியாது, நீ கம்பெனி ஒர்க் தான் பண்ணிகிட்ருக்கேன்னு நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம குக்கி க்ரை பண்ணபடி ஓடி வர மூமெண்ட்டில் லைட்டாக பேலன்ஸ் ஸ்லிப் ஆகி அப்படியே ஒரு 3 to 4 ஸ்டெப்பில் அப்படி ரோலிங்லேயே வந்து கீழே விழுவாரோ அந்த மாதிரி விழுந்தான். டே இந்த மாதிரி கார் எடுக்க போகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு கீழே விழுந்ததுக்கு அப்புறமும் டேயோட நேமை சொல்லி கட்டுனபடி எழுந்திக்க முடியாமல் எழுந்து நம்ம குக்கி டேட்ட போக ட்ரை பண்ணோம். இப்போ நம்ம டேயோட நம்ம குக்கியோட ஃபீட்டில் வந்து அடிபட்டுருச்சு. அடிபட்ட மூமெண்ட்டில் அவரால் ஃபீட்டை ஊன முடியல. அப்படி இருந்தும் டே கோவமாக போகிறானுங்கிற மூமெண்ட்டுக்கு டேட்ட சாரி கேட்கறதுக்கு ஒரு லெக்க வச்சு ஃபீட்டை ஊன முடியாமலேயும் ரன் பண்ண முடியாமலேயும் ட்ரை பண்ணபடி ப்ளீஸ் டே எனக்கு ரொம்ப லெக்கு வலிக்குது டே, இந்த மாதிரி பண்ணாதே நான் உங்ககிட்ட சாரி வேணா கேட்குறேன் டே ப்ளீஸ் டே அப்படிங்கிற மாதிரி அந்த லெக்க வச்சு நடக்க முடியாத லெக்க வச்சு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணபடி கொஞ்சம் நடந்தபடி வேகமாக வர மூமெண்ட்டுக்கு திரும்பவும் டேக்கு பக்கத்தில் வந்து கீழே விழுந்துருவாரு. இந்த மாதிரி விழுறத பார்த்துட்டு ஜிமினாவுக்கு டே மேலே இப்போ ரொம்ப கோவம் வருது. அவன் இவ்வளோ தூரத்துக்கு பேசுகிறான், அட்லீஸ்ட் ஒரு 2 செகண்ட் நின்றுட்டு என்ன ஆயிடுன்னு கேட்டுட்டு போகலாம்ல, இந்த மாதிரி என் பிரதர் அங்கேயும் இங்கேயுமா விழ வைக்கிறானேங்கிற மாதிரி கோவத்துலேயே ஜிமினாவும் ரன் பண்ணபடி குக்கி கிட்ட வந்தான். கார் டோரை ஓப்பன் பண்ண நம்ம டேயுமே இப்படி குக்கி கீழே விழுந்ததை பார்த்து ஷாக் ஆகி வேகமாக வந்து குக்கி அப்படியே தூக்குறாரு. இந்த மாதிரி தூக்கணும் டேயோட ஷார்ட்டை கிரிப்பாக பிடிச்சிட்டு ப்ளீஸ் நான் வந்து வேணும்னே அந்த மாதிரி பண்ணலட்டே, ப்ளீஸ் என்னை புரிஞ்சுக்கோ, கோவம்லாம் படாதட்டே, சாரி டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம குக்கி இந்த மாதிரி நம்ம டேட்டை பேசிகிட்டு இருந்தா டே அப்படியே குக்கியை ப்ராடை சொல்லி தூக்குனபடி ஜிமினா இப்படி பேக் சைடில் வந்து நிற்கிறாருல அவரோட ஹேண்ட்ஸில் கொண்டு வந்து குக்கியை விட்டுட்டு அப்படியே போகலானுங்கிற மாதிரி போனால் டேயோட ஷார்ட்டை இப்போ கூட நம்ம குக்கி விடலை, கிரிப்பாக பிடிச்சிட்டு ப்ளீஸ் நான் சொல்கிறத கேளு, ஏன் இந்த மாதிரி பண்ணுற, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், நீ இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன், சாரி அப்படிங்கிற மாதிரி குக்கி இந்த மாதிரி பேசினா முதல்ல அவனோட ஷார்ட்லேருந்து ஹேண்ட்ஸ் எடு குக்கி அப்படிங்கிற மாதிரி ஜிமினாவையே மிரட்டுறாரு. இந்த மாதிரி ஜிமினா பேசுகிறத நோட் பண்ணிவிட்டு டேய் குக்கி 2 பேருமே நம்ம ஜிமினாவை நோட் பண்ணால் ஹேண்ட்ஸ் எடுக்க சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி கோவமாக வர பேசுகிறாரா. ஜிமினா இவ்வளோ கோவமாக இன்றைக்கி தான் பேசுகிறாரு. அந்த மூமெண்ட்டில் ஜிமினா சொல்கிறத கேட்டு நம்ம குக்கி அப்படியே ஹேண்ட்ஸ் எடுத்தோம். டே அப்படியே அங்கேருந்து கிளம்புனா குக்கி அப்படியே ஜிமினாவை லைட்டாக ஹக் பண்ணப்படி ப்ராடஸ்ட்டில் தான் பிடிச்சிருக்காரு. அந்த மூமெண்ட்டுக்கு லைட்டாக ஹக் பண்ணப்படி பயங்கரமாக அழுவாரா. அந்த மாதிரி எழுதாம் ஜிமினாவுக்கு ஒரு பக்கம் கோவம் வருது, பிரதரை நினைக்கவான்னு தெரியாமல் குக்கியை நேராக ஹவுஸ் கூட்டுருவார். இந்த மாதிரி கூட்டு வேண்டாம் குக்கி வந்து க்ரை பண்ணிகிட்டே இருக்கிற மூமெண்ட்டு ஜிமின் அவளை பார்க்க முடியல, செம்ம டென்ஷன் ஆகி என்னடா நினச்சிட்டு இருக்கா, பண்ண ப்ராப்ளம்லாம் உன்னோடது, இப்போ என்னமோ டே தான் எல்லாத்தையும் பண்ண மாதிரி இப்படி உட்காந்துருந்து தேம்பி அழுதுட்டுருக்க, டே வார கோவிட்டுக்கு பிரதர்லாம் எனக்கு பார்க்க தோணலடா, பயங்கரமாக உன்னை பனிஷ் பண்ணணுன்னு தோணுது, டேயா இருக்க போய் உன்னை அந்த பிளேஸில் அப்படியே விட்டுட்டு போயிட்டான். இது எவ்வளோ பெரிய முக்கியமான ஒரு கான்ட்ராக்ட் தெரியுமா, 10 crores ப்ராஜெக்டா. அதுக்கு அவன் டே நைட்டு பார்க்காம அவன் ஃபுல்லாக 1 month அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணான்னு தெரியுமா. எனக்கு தெரியும் அவன் எந்த அளவுக்கு அந்த பிளேஸில் ஹார்ட் ஒர்க் பண்ணான் அந்த ப்ராஜெக்ட்டுக்குன்ட்டு. அந்த ப்ராஜெக்ட் கிடைச்சா செம ப்ராஃபிட் கிடைக்குங்கிற மாதிரி என்கிட்ட அவ்வளோ ப்ரௌடாக பேசிகிட்டு இருந்தான். ஆனால் நீ பண்ண ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மூமெண்ட்டில் இன்றைக்கி ப்ராஜெக்டும் அந்த ப்ராஜெக்ட் பேப்பர்ஸும் வெத்த பேப்பர்ஸ் ஆயிடுச்சு. அப்படி இருக்க சொல்ல 1 month அவன் ஹார்ட் ஒர்க் பண்ண அந்த ஒர்க் இப்போ டஸ்ட்பினில் போகிற அளவுக்கு ஆயிடுச்சுன்னு சொல்ல எவனுக்குடா கோவம் வராமல் இருக்கும். பண்ணுற தப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு டே என்னை இந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்டான், டே என்னை திட்டானுங்கிற மாதிரி க்ரை பண்ணிகிட்ருக்க, ஓங்கி ஒரு ஸ்லாப்பு சீக்ஸில் வச்சின்னு வச்சுக்கோங்க, அப்படியே சீக்ஸ் செவன்றும், வாயிட்டு இருந்து ஏதாவது கட்டி பேசிகிட்டு இருந்தா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஜிமினா கட்டுன்னு கட்டுறதை பட்டுட்டு குக்கி மவுட்டை கிரிப்பாக க்ளோஸ் பண்ணபடி அமைதியாக அப்படியே பெட்டில் பட்டுப்பாரா அந்த மாதிரி பட்டுட்டேன். ஜிமினாவுக்குமே லைட்டாக ஒரு மாதிரி
ஒரு மாதிரி சேடான மூமெண்ட் ஆகுது. குக்கி விழுந்துருப்பார்ல 2 பிளேஸில். அந்த மூமெண்ட்டில் ஃபீட்டில் வேறு அடிபட்டிருக்கும்ல, இப்போ நல்லா வீங்கிருச்சு ஃபீட்டு. அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ஆயில்மெண்ட் ஃபஸ்ட்டு எடிட்டிங்ஸ்லேருந்து ஆயில்மெண்ட் எடுத்துகிட்டு வந்து குக்கியோட ஃபீட்டில் அப்படியே அப்ளை பண்ணால் எரியுது அப்படிங்கிற மாதிரி குக்கி சொல்லுவாரா. வீங்கினா எரிய தான் செய்யும், ஆயில்மெண்ட்டை போட்டால் வலிக்க தான் செய்யும், அமைதியாக ஸ்லீப் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஆயில்மெண்ட் எடுத்து அப்படியே நம்ம ஜிமினை அப்ளை பண்ணிட்டு இருந்தா நம்ம குக்கி அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணபடி ஸ்லீப் பண்ணுறாரு. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆயிடுச்சு. ஜிமின் அப்படியே கோவமாக முறைச்சப்படி இருந்தா, இப்போ என்ன மறுபடியும் திட்ட போறியா? எந்த திட்டாண்டாலும் ரொம்ப ஹார்ஷாக திட்டாட அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னால் குக்கியோட ஃபேஸ் அப்படியே ஜிமினா கப் பண்ணிவிட்டு, இங்கே பாரு குக்கி, நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோ. எனக்கு நல்லா புரியுது நீ டேயை எந்த அளவுக்கு லவ் பண்ணுறன்ட்டு. அது மட்டும் இல்லை, டேக்குள்ளேயும் ஏதோ ஃபீலிங்ஸ் இருக்குது. பட் நீ பண்ணுற அந்த சைல்டிஷான கேரக்டர் ஃப்ராங்க் பண்ணி ஒன்று விளாட்ற பற்றியா, அதுதான் டேக்கு சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குது. நீ நேற்று பெரிய ஒர்க் பண்ணிட்டேன். இப்போவும் அவன் ஏதாவது ப்ராஜெக்ட் ஒர்க்கை பற்றி தான் திங்க் பண்ணிகிட்ருப்பான். அவன் நெக்ஸ்ட்டு ஒரு மீட்டிங்க்காக ரெடி ஆகிட்ருக்கான். கண்டிப்பாக அதில் இந்த ப்ராஜெக்டில் கிடைக்காத ப்ராஃபிட் அதில் கிடைக்கணும் அவன் ட்ரை பண்ணுவான். இன்னும் 1 வீக் கழிச்சு அந்த ப்ராஜெக்ட் ஒர்க் தான் நடந்துக்கிட்டுருக்கு. அவன் அடிக்கி இப்போ ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருப்பான். மார்னிங்கே போனேன், டேட்டை ப்ராப்ளம் பண்ணேன், அவனை டென்ஷன் ஆக்குறேன்னு சொல்லிட்டு எந்த ஒரு ப்ராப்ளத்தையும் பண்ணாத. 1 வீக் அவனை ஃப்ரீ பண்ணி விட்டுரு. அந்த மீட்டிங்கில் எண்ட் ஆனதுக்கப்புறம் நீ பழையபடி டேட்டை ப்ராப்ளம் பண்ணு. எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை. என்ன ப்ரோ சொல்கிறா? ஆமாம், இது நெக்ஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு மீட்டிங் தான். அந்த ப்ராஜெக்டில் கிடைக்காத ப்ராஃபிட்டை இதுலேருந்து எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுவான். அதனால் இதில் அவன் பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுவான். நீ ப்ளே பண்ணி விளையாடுறத ஒரு 1 வீக் மட்டும் இந்த ஹயாங்காக ப்ரேக் பண்ணிடுறேன் ப்ளீஸ். எனக்கு என் ப்ரதரும் முக்கியம், என் ஃப்ரெண்டும் முக்கியம் இல்லை. நான் 2 பேருக்கிட்டையும் ஃபைட் பண்ண முடியாதுல்ல அப்படிங்கிற மாரி ஜிமினா இந்த மாதிரி பேசுகிறத கேட்டு, சரி ஓகே, டேக் அந்த ப்ராஜெக்ட் ரொம்ப இம்பார்ட்டனா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1 வீக் கழிச்சு தான் அந்த ப்ராஜெக்ட்டுக்கான மீட்டிங் நடக்குது. அவன் அதுக்கு தான் ஃபுல்லாக இன்னைக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுவான். அதனால ப்ளீஸ் அவனை டென்ஷன் ஆக்காத. ப்ராஜெக்ட் ஒர்க்கு முடிஞ்சு ப்ராஃபிட் கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நீ பழையபடி அவன்கிட்ட ப்ராப்ளம் பண்ணலாம். நான் என்கிட்ட ஒரு ப்ராப்ளம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாரி ஜிமினா சொல்கிறத கேட்டு, சரி ஓகே டேயை நான் டிஸ்டர்ப் பண்ணல 1 வீக் அப்படிங்கிற மாரி சொல்லுவார். இப்போ அப்படியே நம்ம குக்கியை நேராக கம்பெனிக்கு கூட்டு வருவார். அந்த மாதிரி கூட்டு வந்தோம். டேய் தான் சிஓ ரூமில் இருந்துட்டு இன்னும் இன்றைக்கி குக்கி வரலையே. எப்போதுமே டே வர்றதுக்கு முன்னாடி ஜிமினா வர்றதுக்கு முன்னாடி குக்கி கம்பெனிக்கு வந்துடுவார் டேட்டா ப்ராப்ளம் பண்ணதுக்கு. இன்றைக்கி இன்னும் குக்கி வரலையேங்கிற மாதிரி டென்ஷன்லேயே சிஓ ரூமில் உட்காந்தபடி கேமராவையே பார்த்துட்ருக்காரு லேப்டாப்பில். இந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தா ஜிமினாவோடு சேர்ந்து குக்கி கம்பெனிக்குள்ளே என்ட்ராகிறத கேமரா மூலியமாகவே நோட் பண்ணுறாரு. அப்போ வந்துட்டானா, என்ன வீட்டை ஒரு மாதிரி ஊனி நடக்கிறான். அதாவது வீட்டில் அடிபட்டுருச்சுல, ரொம்ப வேகமாலாம் நம்ம குக்கியால் நடக்க முடியல. 2 days ரெஸ்ட் எடுக்க சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு. அண்டு நான் சின்ன நார்மல் ஒர்க்கு தானே நான் பார்த்துப்பேன், சின்ன பையன் தானே பார்த்துப்பேனுங்கிற மாதிரி நேராக கம்பெனிக்கே வந்துருக்காரு. டேயை பார்த்துட்டே இருக்கணுங்கிறதுக்காக. அந்த மூமெண்ட்டுக்கு நேராக நம்ம குக்கியை ஜிமினாவோட கேபினுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாரு. டேயோட கேபினை தாண்டி தான் ஜிமினாவோட கேபின் இருக்கும். 2 கேபினுக்கும் கொஞ்சம் பேஸ் இருக்கும், அதாவது கொஞ்சம் இடம் இருக்கும். அந்த மூமெண்ட்டில் ஜிமினாவோட கேபினுக்கு கூப்பிட்டு போயிட்டு திரும்பவும் நம்ம குக்கியோட ஃபீட்டுக்கு ஏதோ ஆயில்மெண்ட்லாம் அப்ளை பண்ணி விட்டுட்டு, நீ எந்த ஒரு ஒர்க்கும் பண்ணாண்டா, நான் மேனேஜர்கிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன், அமைதி அந்த பிளேஸில் இருக்கிற, ஈவினிங் நான் உன்னை கூட்டிகிட்டு போவேங்கிற மாதிரி குக்கியை நேராக அந்த பிளேஸ்லேருந்து அந்த ஆட் எடுக்கிறாங்களா அந்த பிளேஸ்க்கே கூட்டிகிட்டு வர்றாரு. ரொம்ப ஹெவியான ஒர்க்லாம் கொடுக்காண்டா, சும்மா நார்மல் பிக்ஸ் ஏதாவது எடுக்கிற மாதிரி இருந்தால் எடுத்துக்கோங்க, அவனோட ஃபீட்டில் அடிபட்டுருக்குங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம ஜிமினா பேசிட்டு மற்ற ஒர்க்லாம் பண்ண பேர் வர அந்த மாதிரி பண்ணோம். இப்போ கூட நம்ம குக்கியை கேமராவில் தான் நோட் பண்ணிகிட்ருக்காரு. சரி ஓகே, அவன் ஒர்க்கை பண்ணுறான், ஒர்க்கு பிரேக்கு கிடச்சதோட நம்மகிட்ட தான் ப்ராப்ளம் பண்ண வருவானுங்கிற மாரி டைமே நார்மலாக ஒர்க் பண்ணிட்டு இருப்பார். அந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருந்தால் இப்போ ஆஃப்டர்நூன் தான் லஞ்ச் பிரேக்கில் எப்போதும் மாடி குக்கி ஜிமினா கூட சேர்ந்து சாப்பிட்ற பிளேஸ்க்கு தான் வராரு. அப்படியே ஃபுட் பாக்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி ஃபுட்டை எடுத்து அப்படி சாப்பிட்டா ஜிமினா தான் பக்கத்தில் வந்து உட்காருதாரு. நம்ம ஜிமினா பக்கத்தில் நம்ம குக்கி வந்து உட்காந்துருக்காரு. இந்த மாதிரி டேயை குக்கி இக்னோர் பண்ணுற மூமெண்ட் டேக்கி செம்ம பெயின் ஆகுது. அப்படியே குக்கியை நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நோட் பண்ண குக்கி அப்படியே ஃபுட்டை எடுத்து அப்படியே சாப்பிட்றது, ஏதாவது தேவைன்னா ஜிமினாவோட பிளேட்லேருந்து எடுத்து சாப்பிட்றதுங்கிற மாதிரி சாப்பிட்டு முடிச்சுட்டு, ஹயாங் எனக்கு போடும்,
நான் அப்போ என்னோடய ப்ளேஸ்க்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு குக்கி அப்படிங்கிறது எழுந்து போகிற மூமெண்ட்டை செம்ம சாடான மூமெண்ட்டில் நோட் பண்ணுறாரு. ஜிமினா அதெல்லாம் பெருசாக கண்டுக்கல. நல்ல வேளை நம்ம சொல்கிறத சின்சியராக கேட்குறானேங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ரிலாக்ஸாக அப்படியே ஃபுட்டை எடுத்து சாப்பிட்டுட்டு அப்படியே டே பார்க்குறாரு. நீனும் சாப்பிட்லையாடா அப்படிங்கிற மாரி கேட்கவும், சாப்பிட்டுட்டு தான்டா இருக்கிறேன். சரி, ஒர்க்லாம் இன்னும் எவ்வளோ டேஸ் இருக்குது அப்படிங்கிற மாரி, குக்கி நீ எவ்வளோ டேஸ் இந்த ப்ளேஸில் ஒர்க் பண்ணுவானுங்கிற மாரி இப்படி கேட்பாரா அந்த மாரி கேட்டேன். அப்படி இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் தான், சீக்கிரமாகவே முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி ஜிமினா சொல்லிட்டு, நான் எம்ப்ளாய்ஸ்கிட்ட 2-3 முக்கியமான ப்ராஜெக்ட்டுக்குள்ள ஃபைல்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். அது என்ன பண்ணிகிட்ருக்காங்கங்கிறத செக் பண்ண போகிறேங்கிற மாதிரி ஏதோ வேறு மீட்டிங் சம்மந்தமான ஃபைல்ஸை ரெடி பண்ணதுக்கு கொடுத்துருப்பார்ல, அந்த ஒர்க்குக்கு நம்ம ஜிமினாவும் கிளம்பிடுவார். தான் அப்படியே ஃபுட் பாக்ஸில் ஃபுட்டை சாப்பிட சொன்னால் ஃபுட்டை கிண்டிக்கிட்டு இருக்காரு. அங்கிட்டும் இங்கிட்டும் ஃபுட்டில் ப்ளே பண்ணிவிட்டு குக்கி இன்னைக்கு மார்னிங் வந்து பேசலை. அப்புறம் பிரேக் கிடச்சிருக்கும் அப்போவும் வரல. அப்புறம் இப்போ லஞ்ச் பிரேக்கில் சாப்பிட்டுட்டு இருக்க சொல்ல கூட டேயை நிமிண்டு கூட நம்ம குக்கி பார்க்கல. அது மட்டும் இல்லை, பக்கத்துலேருந்து டேக்கிட்ட ப்ராப்ளம் பண்ணுற குக்கி டேயை மொத்தமாக இக்னோர் பண்ணுற மூமெண்ட்டுக்கு டேக்கு ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆகுது. தன்னை குக்கி இக்னோர் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி. நேற்று வேற கீழே விழுந்து வீட்டிலலாம் அடிபட்டுருச்சுல்ல, ஒரு வேளை அதனால கோவமாயிட்டானோ அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி திங்க் பண்ணிவிட்டு ஃபுட்டை சாப்பிடாமலே அந்த பாக்ஸ் அப்படி ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு நேராக சிவ ரூமுக்கு போயிருந்தாரு. எங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆயிடுச்சு. மார்னிங்குமே நம்ம கரெக்டாக குக்கி கம்யூனிக்கில் என்ட்ரு ஆகுறாருல, அந்த என்ட்ரன்ஸ்லேயே குக்கிக்கு வெயிட் பண்ணுற மாதிரி நிற்கிறாரு. சப்போஸ் நம்மளை பக்கத்தில் பாட்டாவாடு நம்மக்கிட்ட வந்து பேசுகிறானாங்கிற மாதிரி குக்கிக்கு முன்னாடி இப்போ இவரே டேரெக்டாலாம் என்ட்ரு ஆகுறாரு. இந்த மாதிரி என்ட்ரானா குக்கி அப்படியே நம்ம பாட்டும் பார்க்காத மாதிரி இக்னோர் பண்ணபடி அப்படியே அங்கேருந்து போகிறாரு. ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறதெல்லாம் பார்க்க நம்ம செம்ம டென்ஷன் ஆகிட்டு, சரி பிறவு பாட்டுக்கலாம், இப்போ மீட்டிங்க்கு சம்மந்தமான ஒர்க்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு மீட்டிங் சம்மந்தமான மற்ற ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பண்ணிகிட்ருப்பாரு. இந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தால் அப்படியே ஒரு 1 வீக் ஃபுல்லாக பாஸ்ட் ஆகிடுச்சு. 1 வீக் ஆயிடுச்சு. அந்த மூமெண்ட்டுக்கு இன்றைக்கி தான் வந்து மீட்டிங்க்கு கிளம்ப போகிறான். மீட்டிங் போகிற அந்த ப்ளேஸில் அவன் இந்த மீட்டிங்கில் சக்ஸஸ் ஆகணும், மீட்டிங்கில் எந்த ஒரு ப்ராப்ளமும் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு குக்கி ரொம்ப ஹாப்பியாகவே நேராக கம்பெனிக்கு ஒர்க்குக்கு வருவாரா. ரொம்ப ஹாப்பியாகவே ஒர்க் பண்ணுறாரு. நான் இதுக்கப்புறம் பேசலாம்ல அந்த மூமெண்ட்டுக்கு ரொம்ப ஹாப்பியாக அப்படி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தான். சிஓ ரூமில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்ருக்குற அந்த சிஓ ரூம் டோரை ஒரு கேர்ள் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே என்ட்ராகிறாங்க. இந்த மாதிரி என்ட்ராகிறத பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகி, நீ இந்த ப்ளேஸில் என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு அந்த செஃப் சார்லேருந்து எழுந்துட்டு நேராக அந்த கேர்ள்கிட்ட வந்துட்டு ஹேண்ட் ஷேக்லாம் பண்ணுறாரு. நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீ ஏன் கம்பெனி தேடி வந்துருக்கியா? இன்றைக்கி மீட்டிங் இருக்குன்னாங்க, நீ இந்த ப்ளேஸில் என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி அந்த கேர்ள்கிட்ட எப்படி பேசினோம். ஒரு மீட்டிங்காக போகிறாருல, அந்த மீட்டிங்கை ரன் பண்ணி அந்த மீட்டிங்க்கான ரிசல்ட் யார் கூட பார்ட்னர்ஷிப்பாக இருக்கணுங்கிற ரிசல்ட்டை கொடுக்க போகிறது இந்த கேர்ள் தான். அந்த கேர்ளு எக்கச்சக்க கம்பெனிஸில் வந்து பார்ட்னர்ஷிப்புக்கு மீட்டிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாலும் எல்லா பர்சன்ஸோட கம்பெனி நேமையும் மூவ் ஆன் பண்ணிவிட்டு டேயோட கம்பெனி நேம் இருக்கிறத பார்த்துட்டு டேயோட கம்பெனியில் டேக்கே இந்த ப்ராஜெக்டை கொடுக்கணுங்கிற மாதிரி இந்த கேர்ள் டேரெக்டாக இந்த ப்ளேஸ்க்கே வந்துருப்பா. இந்த மாதிரி வந்துட்டு பட்டுட்டு ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகி, நீ ஏன் ப்ளேஸ்க்கே வந்துருக்க? மீட்டிங் இதுக்கப்புறம் தானே ரன் ஆக போகுது, நான் இனிதான் கிளம்பணுன்னு இருந்தேன். சரி பா, நம்ம 2 பேரும் அப்போ ஒன்றா மீட்டிங் போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு மீட்டிங்க்கு கூப்பிடுவாரா அந்த மாதிரி கூப்பிட்டா, ஏன் அந்த அளவுக்கு டென்ஷன் ஆகிட்ருக்க? கொஞ்ச நேரம் அமைதியாக ரிலாக்ஸாக இருக்கிறியா? நான் உன்னோட ப்ராஜெக்டை தான் எடுத்துக்கலாம் டிசைட் பண்ணியிருக்கேன். உன்னோட கம்பெனியும் என்னோட கம்பெனி தான் டைப் ஆக போகுது, பார்ட்னர்ஷிப் ஆக போகிறோம். அதான் டேரெக்டாக நான் உன்னோட கம்பெனியில் வந்து உனக்கு சர்ப்ரைஸாக அந்த கான்ட்ராக்ட் பேப்பர்ஸில் சைன் பண்ணலான்னு வந்தேன். எப்படி சைன் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி இந்த கேர்ள் கேட்குறத போட்டு செம்ம ரொம்ப ஹாப்பியாகி, உண்மையாவா சொல்கிற? ஏன் ப்ராஜெக்டை நீ எடுத்துக்க போறியா? என் ப்ராஜெக்ட் உனக்கு அப்போ பிடிச்சிருக்கா? ஆனால் நான் எக்ஸ்பிளைன் எதுவும் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இப்போ என்ன நடந்த ப்ளேஸ்க்கு வந்துட்டோம்ல, ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நேராக சிஓ சீட்லேயே வந்து அந்த கேர்ள் உட்காந்துருந்தாட்டே வந்து நம்மளாம் மீட்டிங்கு போய் நிறைய கம்பெனிஸ் கூட அவரோட ப்ராஜெக்டை எக்ஸ்பிளைன் பண்ணி அதில் செலக்ட் ஆகி அப்புறம் ப்ராஜெக்டில் சைன் வாங்குகிற அந்த ஒர்க்கே இல்லாமல் டைரெக்டாக அந்த கம்பெனியில் உள்ள மேனேஜர்கள் இங்கே வந்துட்டு பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாகி அந்த ஃபைல் பேப்பர்ஸ் இருக்குல்ல அதெல்லாம் எடுத்து அந்த கேர்ளுக்கு பக்கத்தில் அந்த கேர்ள் உட்காந்துருக்கா, நம்மகிட்ட எழுந்து நின்றுட்டு
அந்த கேர்ள்கிட்ட எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காரு. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பார். அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தோம். நம்ம குக்கிடா வந்து நேரத்துக்கு கம்பெனி ஒர்க்லாம் முடிச்சிருப்பான், ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் முடிச்சிருப்பான், மீட்டிங் ஒர்க்கை முடிச்சிருப்பான். நம்ம டேக்கு எதுவும் ஆல் த பெஸ்ட் சொல்லலாம், என்ன பண்ணுறானுங்கிறத நோட் பண்ணலாங்கிற மாரி பார்க்குற ஆர்வத்தில் நேராக நம்ம குக்கி சிஓ ரூமுக்கு தான் வருவார். இந்த மாதிரி சிஓ ரூமுக்கு வந்தாதோடு நம்ம டேக்கு ஆல் த பெஸ்ட் சொல்லி சேர் அப் பண்ணதுக்கு வந்துருப்பார். இந்த மீட்டிங் உனக்கு டெண்டர் கிடைக்கணும் உனக்கு எடுக்க இந்த மாதிரி ரொம்ப ஹாப்பியாக சேர் அப் பண்ண நம்ம குக்கி சிஓ ரூம் டோர் ஓப்பன் பண்ணோம். சிஓ சீட்டில் அந்த கேர்ள் உட்காந்துருக்கட்டும். சிஓ அந்த கேர்ள் முன்னாடி ஹேண்ட்ஸை கட்டினபடி அந்த கேர்ள்கிட்ட எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணபடி சிரித்து பேசுகிறாரு. அந்த கேர்ளுமே நம்ம அடித்தபடி ப்ளே பண்ணி பேசிகிட்டு இருப்பாங்களா. இந்த மாதிரி 2 பேருமே கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக அந்த ப்ராஜெக்ட் சம்மந்தமாக பேசிகிட்டு இருக்க மூமெண்ட்டை எங்கேருந்து பார்க்குற குக்கி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை எல்லாத்தையும் திங்க் பண்ணிவிட்டு வந்த வேகத்திலேயே அந்த கேர்ளை அந்த சிஓ சீட்டில் இருந்து புஷ் பண்ணி அந்த கேர்ளோட சிக்ஸில் ஓங்கி ஒரு ஸ்லாப்பை வச்சுட்டாரு. இந்த மாதிரி வச்சுட்டு பார்த்து வச்ச ஸ்லாப்பில் அந்த கேர்ளு கீழே ஃப்ளோரில் கூட விழுந்துட்டான். இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகி குக்கியை நோட் பண்ணால் அந்த கேர்ளுமே இது என்ன மாதிரி பிஹேவ், யார் இந்த பர்சன் அப்படிங்கிற மாதிரி கோவமாக கட்டிட்டு அப்படி எழுந்துட்டு, உனக்கு என்ன திமிர் இருந்தால் இது சிஓவோட கேபின், யாரோட பர்மிஷன்லடா முதல்ல சிஓவோட கேபினை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வந்தது மட்டும் இல்லாமல் என்னையை ஸ்லாப் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி குக்கி பாட்டு அண்டர் கேர்ள் கட்டம். உனக்கு என்ன திமிர் இருந்தால் இது என்னோட கம்பெனிடி, இது ஏன் கம்பெனியில் இருந்துட்டு என்னையே யாருன்னு கேட்குறியா, இது ஏன் பிளேஸ், இது என்னோட ரூம், ஏன் ரூமுக்குள்ளே நீ தான் தேவையில்லாமல் என்ட்ரா இருக்கா, ஏன் ரூமுக்குள்ளே என்ட்ரா இருந்தது மட்டும் இல்லாமல் சிஓ சீட்லேயே உட்காந்துருக்குங்கிற மாரி ஏடோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் தப்பாக எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு கண்ட மினிக்கு அந்த கேலை தீத்தி முதல்ல இந்த பிளேஸ்லேருந்து போடி, உன்னோட ப்ராஜெக்ட் ஒர்க்கோ உன்னோட கான்ட்ராக்ட் ஒர்க்கோ எதுவுமே என் தேவை கிடையாது, வெளியே போ அப்படிங்கிற மாதிரி உன்னோட ப்ராஜெக்ட் ஒர்க்கு உன்னோட பார்ட்னர்ஷிப்லாம் தேவையில்லைங்கிற மாதிரி குக்கியே கண்டமேனிக்கே திட்டிடுவார். இந்த மாதிரி திட்டுறதை பார்த்து அந்த கேர்ள் ரொம்ப டென்ஷன் ஆகி நான் உனக்கு டெண்டர் கொடுக்கலாம், சர்ப்ரைஸ் கொடுக்கலாங்கிற மாதிரி கான்ட்ராக்ட் பேப்பரில் சைன் பண்ணாங்க வேண்டா, என்னை உன்னோட எம்ப்ளாயிஸை வச்சு அசிங்கப்படுத்திட்டல அப்படிங்கிற மாதிரி கோவமாக அந்த கேர்ள் அங்கேருந்து போனோம். இங்கே பாரு நான் சொல்கிறத கேளு, அவன் எதுவும் தெரியாமல் பேசிட்டானுங்கிற மாதிரி அந்த கேர்ளை ஃபாலோ பண்ணபடியே அவகிட்ட சாரி கேட்குறாரு. இந்த மாதிரி சாரி கேட்டா அவள் போனால் போயிட்டு போகிறாட்டே, தேவையில்லாமல் எடுக்க அவகிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்க, அந்த ப்ராஜெக்ட்லன்னா இன்னொரு ப்ராஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி குக்கி இந்த மாதிரி பேசுகிறத கேட்டு இன்னுமே இந்த கேர்ள் காண்டாகி என்னால் இனி இந்த கான்ட்ராக்ட் பேப்பரில் சைன் பண்ண முடியாதுங்கிற மாதிரி அவள் டக்குன்னு அந்த ரூமை விட்டு வெளியே போனோம். உனக்கு என்ன திமிர் இருந்தால் இந்த மாதிரி பண்ணுவேன் குக்கி அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக நம்மகிட்டே கட்டிட்டு ஒழுங்கு மரியாதை முதல்ல என் கம்பெனிலேருந்து வெளியே போறியா, இதுக்கப்புறம் நீ என்னோடய பிளேஸில் ஆக்டிங் ஒர்க்லாம் ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி செம்ம கூமா கட்டுனா. இப்போ நான் என்ன தப்பாக பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு என்ன நீ திட்டிகிட்டு இருக்க, அந்த கேர்ள் யார், அவள் உன்னோட சீட்டில் உட்காந்துருந்து உன்கிட்ட அவ்வளோ க்ளோஸாக பேசலாம், அவள் பேசினா உனக்கு என்னடா செய்யுது, அவள் பேசினா உனக்கு என்ன செய்யுது, யார் என்கிட்ட க்ளோஸாக வந்து பேசினா உனக்கு என்ன செய்யுது அப்படிங்கிற மாதிரி நேராக குக்கியோட ஆன்சர் கிரிப்பை பிடிச்சபடி நேராக கம்பெனிலேருந்து வெளியே கூட்டிகிட்டு வருவார். அந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்தா என்ன பண்ண போகிறான் ஏது பண்ண போகிறானுங்கிற மாரி சொல்லிவிட்டு நோட் பண்ணிகிட்டு இருந்தா நம்ம நேராக கார் எடுத்துகிட்டு சிம்மினாவோட ஹவுஸுக்கு தான் நம்ம குக்கி கூட்டிகிட்டு வர்றாரு. நேராக ஹவுஸுக்கு வர மூமெண்ட்டை பார்த்துட்டு எதுக்காக என்னோட ஹவுஸ்க்குண்ட என்ன ப்ராப்ளம் பண்ணுற, எதுக்காக இப்போ என்ன ஹவுஸ் கூட்டிகிட்டு வந்த அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணால் காரை விட்டு இறங்கின அடுத்த செகண்டு குக்கியை கார்லேருந்து கீழே இறக்குற மூமெண்ட்டை குக்கியோட பேரண்ட்ஸ் 2 பேருமே நோட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நோட் பண்ணால் என்ன ப்ராப்ளம், நான் இப்போ என்ன பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இப்படி ஹவுஸுக்கே கூட்டுருக்கேன், ஏடா இருந்தாலும் இங்கே வச்சு பேசு அப்படிங்கிற மாதிரி கிட்ட எவ்வளவோ நம்ம குக்கி பேச ட்ரை பண்ணுறாரு. இந்த மாதிரி ட்ரை பண்ணால் குக்கியை நேராக கொண்டு வந்து குக்கியோட பேரண்ட்ஸ்க்கு முன்னாடி விட்டுட்டு, இங்கே பாருங்கள் அங்கிள் ஆண்டி, நான் இதை உங்ககிட்ட ஓப்பனாகவே சொல்கிறேன், குக்கி என்னை ரொம்பவே டென்ஷன் ஆக்குறான், நார்மலாக என்னால் ஒரு ஒர்க்கே பண்ண முடியல, சும்மா என்னை டென்ஷன் ஆக்கி என் ஒர்க்கை மட்டும் பிரேக் பண்ணிகிட்ருக்கான், சிம்மினாவை காண்டிதான் எல்லாத்தையுமே சகிச்சுக்கிட்டு பொறுத்துட்ருக்கேன், அவன் என்னை டென்ஷன் ஆக்குறான், இங்கே பாருங்கள் அங்கிள் ஆண்டி, நான் என்ன சொல்ல வரேனுங்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லாவே புரியும், எனக்கு குக்கி பண்ணுற ப்ராப்ளத்தில் 2-3 மீட்டிங்ஸ் இப்போ ஃபுல்லாக எண்ட் ஆயிடுச்சு, பிரேக் ஆயிடுச்சு, எனக்கு அவன் மேலே எந்த ஒரு ஃபீலிங்ஸ் இல்லைங்கிறத நான் குக்கிக்கிட்ட எவ்வளவோ சொல்லி ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், நான் எவ்வளவோ அவன்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்துட்டேன், ஆனால் அவன் என்னை டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கான், இதுக்கு மேலே குக்கி என்கிட்ட ப்ராப்ளம் பண்ணக்கூடாது,
அடி நீ உங்களோட ஹேண்ட்ஸில் தான் இருக்குது அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு குக்கி அப்படியே குக்கியோட டேடுக்கிட்ட விட்டுட்டு நம்மகிட்ட எங்கேருந்து போனா டே உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருக்கா என்ன மாதிரி பேசிட்டு போகிற என்ன மாதிரி பேசிட்டு போகிற நான் உன்னை டார்ச்சர் பண்ணுறேன்னா அந்த கேர்ள் கேட்டால் ஏன்டா அவ்வளோ க்ளோஸாக பேசினேன்னு கேட்டால் இந்த மாதிரி என் பேரண்ட்ஸ்கிட்ட வந்து பேசிட்டு போகிற என்ன மாதிரி சொல்லிட்டு போகிற அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு குக்கி வேகமாக கட்டிட்டு டே கிட்ட போகலான்னுங்கிற மாரி போனோம். டே கிட்ட போகிற குக்கியோட ஆன்சர் கிரிப்பை பிடிச்சிட்டு அடா அவனுக்கு நீ தேவையில்லைங்கிற மாதிரி உன்னை தூக்கி போட்டுட்டு போகிறான். பின்ன என்னடா திரும்ப அவன் பின்னாடியே போயிட்டுருக்கேன். அவனுக்கு தான் உன்னை பிடிக்கலங்கிற மாதிரி சொல்கிறான்ல அப்படிங்கிற மாதிரி குக்கியோட டேடு சொன்னால் டேடு அது டே வந்து ஏதோ மீட்டிங் பிரேக் ஆயிடுச்சுங்கிற டென்ஷனில் அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கான். வாயா மோடு எனக்கு உன்னை பற்றியும் டே பற்றியும் ரொம்ப நல்லாவே தெரியும். நீ தேவையில்லாமல் டேட்டை ப்ராப்ளம் பண்ணக்கூடாது. இவனை முதல்ல ரூமில் போட்டு லாக் பண்ண அப்படிங்கிற மாதிரி குக்கியை நேராக கொண்டு வந்து குக்கியோட ரூம்குள்ளே புஷ் பண்ணி தள்ளிட்டு ரூம் டோரை க்ளோஸ் பண்ணி லாக் பண்ணிவிட்டு நீ இங்கேட்டா இருக்கிற இன்னும் ஒரு 1 வீக்கில் உனக்கும் என்னோடய சிஸ்டரோட சன்னுக்கும் மேரேஜ் அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு அவரோட சிஸ்டருக்கு கால் பண்ணி சிஸ்டரோட சன்னுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கலாமாங்கிற மாதிரி குக்கிக்கு அந்த பர்சன்ட்டுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கலாங்கிற மாதிரி நம்ம குக்கியோட டேடு பேசலாம் ஆரம்பிச்சிடுவார். இந்த மாதிரி பேசுகிறத கேட்டு அந்த டோரை பயங்கரமாக நாக் பண்ணுறாரு. டேடு உங்களுக்கு என்ன ஆச்சு என்ன மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க? நான் டே தவிர என் லைஃப்பில் வேறு எந்த ஒரு பர்சன்டையும் திங்க் பண்ண மாட்டேன்.